Hi, welcome back to AS English. In this video is about easy way to learn English phrases and Tamil explanation. First, let's look at what a phrase is. Phrase is a group of words that gives a meaning, but it does not have a complete sentence, no subject and verb. பிரேஸ் என்றால் சொற்றொடர் ஆகும். சொற்றொடர் என்பது ஒரு சில சொற்களின் கூட்டம். அது ஒரு பகுதி அர்த்தம் தரும், ஆனால் அது முழு வாக்கியம் ஆகாது. சப்ஜெக்ட் வெர்பு இரண்டும் இல்லாதது. எக்ஸாம்பிள், இன் தி ரூம், எ பிக் ஹவுஸ், டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட். எ பிரேஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். பிரேஸ் என்பது ஒரு வாக்கியத்தின் ஒரு பகுதி ஆகும். ஆனால் ஒரு சென்டென்ஸ் ஒரு முழுமையான அர்த்தம் தரும். ஆனால் பிரேஸ் என்பது ஒரு சென்டென்ஸில் உள்ள ஒரு பகுதி மட்டுமே. அது ஒரு தனியான முழு வாக்கியமாகாது. நவ் லெட்ஸ் லுக் அட் தி காமன் பிரேஸ் ஃபார்முலா. இப்போது நாம் காமன் பிரேஸ் ஃபார்முலாவை பார்க்கலாம். இந்த ஃபார்முலா என்பது ஆப்ஷனல் வேர்ட் ப்ளஸ் மெயின் வேர்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதாவது விருப்ப சொல் ப்ளஸ் முக்கிய சொல் மற்றும் கூடுதல் விளக்கம் சேர்ந்தது தான் பிரேஸ் ஆகும். This one simple common structure that can fit all types of phrases. Very easy to remember and use for speaking and writing. Let's make it clear. முதலில் பிரேஸில் உள்ள பார்ட்டான ஆப்ஷனல் வேர்டை பார்க்கலாம். ஆப்ஷனல் வேர்டு என்பது பிரேஸின் அர்த்தத்தை இணைக்கும் ஒரு சிறு சொல். இது சில நேரங்களில் ப்ரிப்போசிஷன், ஆர்டிக்கிள் அல்லது ஆக்சிலரி வெர்பாக இருக்கும். அடுத்து மெயின் வேர்டு. இது பிரேஸின் ஹார்ட், அதாவது ஒரு முக்கியமான சொல். இது பெயர் அல்லது வினைச்சொல் அல்லது பெயரடை அட்ஜெக்டிவ் அல்லது இடைச்சொல் ப்ரிப்போசிஷனாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இது முக்கிய சொல், அதாவது மெயின் வேர்டுக்கு அழகு, விளக்கம், விவரம் தரும் பகுதி. இது அட்ஜெக்டிவ் அல்லது அட்வர்ப் அல்லது பிரேஸ் பார்ட்டாக இருக்கும். இதை நீக்கினாலும் பிரேஸாக இருக்கும், ஆனால் மீனிங் சுருங்கும். மேலும் ஆப்ஷனல் வேர்டு அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இவை இரண்டும் மெயின் வேர்டை சுற்றி வந்து மீனிங்கை பூர்த்தி செய்கிறது. பிரேஸ் அறையில், ஆப்ஷனல் வேர்டு இங்கு இல்லை. மெயின் வேர்டு இன், அதாவது இல் என்ற அர்த்தம் வரும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் த ரூம், அந்த அறை. இப்போ ஃபுல் ப்ரைஸில் நாம் சொல்லும்போது இந்த ரூம் என்று சொல்ல வேண்டும். தமிழில் அறையில் இல் என்பது இடைச்சொல்லானது அறைக்கு பின்னால் வருகின்றது. ஆங்கிலத்தில் இடைச்சொல், அதாவது ப்ரிப்போசிஷன் வேர்டுக்கு முன்னே வருகின்றது. அப்படியானால் இந்த ரூம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம், தமிழில் அறையில் என்று சொல்லுகின்றோம். பிரேஸ் ஒரு பெரிய வீடு. இதில் ஆப்ஷனல் வேர்டு ஒரு, அதாவது ஏ. மெயின் வேர்டு ஹவுஸ், அதாவது வீடு. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பிக், பெரிய. ஃபுல் ப்ரைஸ் ஏ பிக் ஹவுஸ், ஒரு பெரிய வீடு. அடுத்த ப்ரைஸ் விளையாடுகிறான். ஆப்ஷனல் வேர்டு ஈஸ், அதாவது இருக்கிறான். மெயின் வேர்டு ப்ளே, விளையாடு என்ற அர்த்தம் வருகிறது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஐஎன்ஜி சேர்க்க வேண்டும். ஃபுல் ப்ரைஸ் இஸ் பிளேயிங், விளையாடு கொண்டிருக்கிறான். அடுத்த ஃப்ரைஸ் மகிழ்ச்சியால் நிரம்பியது. இதில் ஆப்ஷனல் வேர்டு இல்லை. மெயின் வேர்டு ஃபுல், அதாவது நிரம்பியது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியால். ஃபுல் ப்ரைஸ் ஃபுல் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியால் நிரம்பியது. அடுத்த ஃப்ரைஸ் இரவில். ஆப்ஷனல் வேர்டு இங்கு இல்லை. மெயின் வேர்டு அட், அதாவது தமிழில் இல். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நைட், அதாவது இரவு. ஃபுல் ப்ரைஸ் அட் நைட். தமிழில் இரவில் என்று சொல்கின்றோம். இரவு ப்ளஸ் இல், இரவில். இல் என்பது இரவுடன் சேர்ந்து வருகின்றது. இரவு என்கின்ற வேர்டுடன் சேர்ந்து வருகிறது. ஆனால் ஆங்கிலத்தில் அட் என்கின்ற ப்ரிப்போசிஷன் தனியாக வருகிறது. தனியாக வந்து இரண்டு சொல்லாக ஒரு பிரேஸாக இங்கு வருகிறது. ஆகையால் இதை பிரேஸ் என்று சொல்கின்றோம், அதாவது சொற்றொடர் என்று சொல்கின்றோம். அடுத்த பிரேஸ் காலை உணவு சாப்பிட. ஆப்ஷனல் வேர்டு டு. மெயின் வேர்டு ஈட், அதாவது சாப்பிடு. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு. ஃபுல் ப்ரைஸ் டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு சாப்பிட. அடுத்த ப்ரைஸ் புத்தகங்களை படிப்பது.
ஆப்ஷனல் வேர்டு இங்கு இல்லை. மெயின் வேர்டு ரீடு, அதாவது இது ஒரு வெர்பு. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஐஎன்ஜி ப்ளஸ் புக்ஸ், புத்தகங்களை படிப்பது, ரீடிங் புக்ஸ். அடுத்த ப்ரைஸ் மகிழ்ச்சியாக சிரிக்கும். ஆப்ஷனல் வேர்டு இங்கு இல்லை. மெயின் வேர்டு ஸ்மைல், சிரி வெர்பு இது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஐஎன்ஜி ப்ளஸ் ஹாப்பிலி, மகிழ்ச்சியாக. ஃபுல் ப்ரைஸ் ஸ்மெல்லிங் ஹாப்பிலி, மகிழ்ச்சியாக சிரிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.